இன்று கொழும்பு பத்ரமுள்ள பகுதியில் இராணுவ வெற்றி நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு அரசியல்வாதிகள் யாருமே அழைக்கப்படவில்லை. மிக முக்கியமாக பலருடைய கருத்தாக இருந்தது, இராணுவ வெற்றி என்றாலே அது யுத்த வெற்றி தான், யுத்த வெற்றி என்றாலே அது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான். ராஜபக்ஷக்களுக்கு இந்த யுத்த வெற்றியை விட்டால் வேறு எந்த வெற்றியும் இல்லை. 2022 நாடு வங்குரோத்து அடைய யார் பிரதான காரணம் என்று எல்லோருக்குமே தெரியும். ஏன், உயர் நீதிமன்றமே காரணத்தோடு வெளியிட்டது. 2022 நாடு அகல பாதாளத்தில் விழுவதற்கு ராஜபக்ஷக்கள் தான் பிரதான காரணம் என்று. கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதி, மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர், பெசல் ராஜபக்ஷ நிதியமைச்சர், நாமல் ராஜபக்ஷ அமைச்சர், இப்படி இவர்களுடைய குடும்பத்தினர் தான், இவருடைய குடும்ப ஆட்சியில் தான் நாடு அகல பாதாளத்திலே விழுந்தது. எழ முடியாத அளவுக்கு அடிமேல் அடி. ஏனைய நாடுகள் அவர்கள் சிறப்பாக அந்தந்த நாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றார்கள் வெற்றிகரமாக. ஆனால் இலங்கை மாத்திரம் கொரோனாவுக்கு பிறகு படுகொலியிலே விழுந்து விட்டது. ஆனால் இன்று இவர்கள் பெரிதாக பேசுவது இந்த யுத்த வெற்றி, இராணுவ வெற்றி. புரியவில்லை. நிறைய பேர் குறித்து காட்டுவது இலங்கையில் இருக்கின்ற 2 வெற்றி என்றால் 1996 இலங்கை வென்ற ICC உலகக்கிண்ண அந்த வெற்றியும், அடுத்ததாக 30 வருட கால யுத்த வெற்றியும் தான். அதை தாண்டி இலங்கையில் எந்த ஒரு வெற்றியும் காணவில்லை. ஒரு நாடாக, ஒரு இலங்கை சமூகமாக, ஒரு இலங்கை மக்களாக ஒட்டுமொத்த நாடுமே எப்பொழுது உண்மையான வெற்றியை அடையப் போகின்றது? அது பொருளாதார ரீதியாக, நல்லிணக்க ரீதியாக, சமாதான ரீதியாக எப்பொழுது வெற்றி அடையப் போகின்றோம் என்றால் அதற்கு இந்த நாட்டிலே இன்று வரை எந்த விதமான பதிலும் இல்லை, யாரிடமும் இல்லை. ஆனால் பேசுவதெல்லாம் நடந்து முடிந்த இந்த 2 வெற்றிகள் சம்பந்தமாகத்தான் தொடர்ந்தும் பேசுவார்கள். அவற்றையே தான் நினைவும் கூறுவார்கள்.